எப்படி வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை நடத்துறது எப்படி, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு, இதை மட்டுமே சுற்றி பார்த்து தெரிந்து கொண்டிருந்தவன் தமிழகம் முழுவதும் 10 ஆண்டு காலம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்க கட்சியில ஒரு முறை இருக்கலாம், 2 முறை இருக்கலாம், அதோட அவ்வளவுதான். ஆனா சுதந்திரமாக 10 ஆண்டு காலமாக அமைப்பு சாரா கூலி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக ஒவ்வொருத்தவங்க அடுப்புல என்ன என்ன வேகுது, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க பொதுமக்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கிற வரையும் ஒரு செல்ல தெளிவா இறைவன் கொடுத்த வாய்ப்பின் காரணமாக 10 ஆண்டு காலம் இதை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு அரசியல்வாதிகள் பெரும்பாலும் பேசுறப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா அவன் நீங்க பித்தளையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தங்கமாக்கிடுவேன், இரும்பை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தங்கமாக்கிடுவேன், கரங்கல்ல இடத்தெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வைரமாக்கிடுவேன், உங்க வீட்டுக்கு தனியா ஒரு பஸ் ரூட் போட்டு கொடுப்பேன், உங்க தெருவுக்கு வேணா கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் வச்சு கொடுப்பேன். அவங்க என்னென்ன தப்புனா வருதோ அதெல்லாம் வெளிவாங்க. அவன் கொஞ்சம் யோசிக்க மாட்டான். அவன் என்னென்ன மனசுல தோணுதோ பேசுறப்ப எல்லாத்தையும் உளறிடுவாங்க. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் இந்த ஒன்றியத்துக்கு போனேன் 100 மனு கொடுத்தாங்க, அந்த ஒன்றியத்துக்கு போனேன் 500 மனு கொடுத்தாங்க. அவன் ஏன்னா பிறப்பு அப்படி பிறப்பினுடைய ஜீன் வைஸ் ஸ்டார்ட் ஒருத்தர் எப்படி பிறந்தாலும் அது எல்லாத்தையும் பேசுவோம். ஏன்னா கலைஞர் பேசாத பொய்யா தெரியாம கலைஞர் பேசாத பொய்யா அப்பா அவ்வளவு பேசினா பிள்ளை எவ்வளவு பேசும். எவ்வளவு பார்ப்போம். சர்க்கரை கேட்டா சர்க்கரையை தலையை வச்சுக்கிட்டாங்க, சர்க்கரை மூட்டை கேட்டா தலையாண்டு இருந்தாங்க. அப்படி கணக்கு கொடுத்தாங்க. சர்க்காரிய கமிஷன் வச்சு அந்த அளவுக்கு அவங்க குழம்பி போயிட்டான். ஒரு ஊழலை திட்டமிட்டு திறம்பட செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றம். ஏதோ 10 வருஷம் முறையில் சொன்ன மாதிரி ஏதோ 10 வருஷம் முழங்கலாம் இருந்தா வருமானம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விலையை உயர்த்து வேளாண் சொல்லல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. விலையை உயர்த்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ ஆடம்பர பொருட்கள் இருக்கு. அந்த ஆடம்பர பொருட்களை நீ விலை உயர்த்து. சந்தோஷப்படுறோம். தங்கத்தை விலை உயர்த்து, வைரத்தை விலை உயர்த்து,